My choice is always onion dosa. வெஜிடபிள் தோசா. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 8 வங்கி கணக்குகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் இருக்கும் கருவண்ணூர் கூட்டுறவு வங்கியில் 2010ஆம் ஆண்டு கோடிக்கணக்கில் பண மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த வங்கியில் 150 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது. குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் 300 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை கையில் எடுத்தது. அதில் போலி ஆவணங்களை தாக்கல் செய்து கடன் பெற்று மோசடி நடந்தது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட அளவிலான தலைவர்கள் குழு உறுப்பினர்கள் மற்றும் வங்கியை நிர்வகிக்கும் நபர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வங்கி மேலாளரால் முகவர்கள் மூலம் ரொக்கமாக பலருக்கு கடன் வழங்கி மோசடி செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த மோசடி தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோசடி தொடர்பாக 55 நிறுவனங்களின் மீது அமலாக்கத்துறை 2023ஆம் ஆண்டு நவம்பரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்நிலையில் கருவண்ணூர் கூட்டுறவு வங்கி மோசடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அமலாக்க இயக்குநரகம் குற்றம் சாட்டியுள்ளது. அவர்கள் தாக்கல் செய்திருக்கும் அறிக்கையில் வங்கியில் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றுள்ளது தெரிய வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 8 வங்கி கணக்குகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கருவண்ணூர் கூட்டுறவு வங்கியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்குகளும் திருச்சூர் மாவட்ட குழுவின் நிலையான வைப்பு கணக்குகளும் மேலும் 3 வங்கிகளில் கட்சியின் சேமிப்பு கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. பொருத்துச்சேரி கட்சி அலுவலகத்தின் மாவட்ட செயலாளர் வர்கீஸ் பெயரில் பதிவு செய்யப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 சென்ட் நிலமும் முடக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்தமான 29 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு தொடர்பாக பல நபர்களின் வங்கி கணக்குகள் மற்றும் அசையா சொத்துக்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டு இருக்கிறது. இதுவரை 87.85 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது.